ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ மீன் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இப்போ வாழைக்காவை சேர்த்துடலாம். வாழைக்காய் நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நெத்திலி மீன் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஷேப்பில் கட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஆயிலில் நம்ம வாழைக்காவை சேர்த்துடலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம பூண்டு இதில் சேர்க்குறதுனால வாழைக்காயில் இருக்க வாயு இந்த பூண்டு எடுத்துரும். நாட்டு பூண்டு பல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா திருப்பி போட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா ஹாஃப் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வறுக்கும்போது நல்லா நம்ம கிறிஸ்பியாக கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக. தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது. இப்போது அதே எண்ணெயில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் அந்த ஆயிலையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல சிம்மில் வச்சு மிதமான தீயிலே அந்த ஆயில் இருக்கும்போது நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ரொம்ப ஆயிலை ஹீட் பண்ணிட்டீங்கன்னா மசாலா எல்லாமே கரிஞ்சு போயிடும். இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், உங்கள் தேவையான காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்புத்தூள், இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை குறைச்சி தீயிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், பூண்டு இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 செகண்டுக்கு, ஒரு 10லேருந்து 15 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சேர்த்துடலாம். வாழைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலா எல்லாமே இந்த வாழைக்காவோட ஒன்றோட ஒன்று படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா காரசாரமாக இருக்கும் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு நெத்திலி மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப எம்மியாக இருந்தது. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மசாலா எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இப்போ மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா பீஸ்லேயுமே மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு சிம்லே வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் நல்லா கிறிஸ்பியான வாழைக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். நான் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு இருந்தேன். நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சைவ மீன் வறுவல். பேச்சுலர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். குறைச்ச இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்ல மொறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சைவ மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.